Ichthyosis vulgaris, fish skin disease. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கான ஒரு ஹெர்பல் ரெமெடி, நேச்சுரல் ரெமெடிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன மாதிரி ஹெர்பல் ஆயில்ஸ் இந்த ஸ்கின் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஆயில்ஸ் ஸ்கின் ப்ராப்ளம்ல இருக்கக்கூடிய இச்சிங்க்கு யூஸ் பண்ணணும். சில பேருக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கும். அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும்போது ஸ்கேலிங்ஸ் மாதிரி தோலுடைய வறட்சி அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான தோல் நோய்களுக்கு நம்ம என்ன உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கணும், என்ன இந்த மாதிரியான வெளிப்பூச்சி அப்ளை பண்ணணும், என்ன உள்ளுக்கான மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு தான். அதுவும் பர்டிகுலரா ஒரு டைப் ஆஃப் ஸ்கின் ப்ராப்ளம், அதை வந்து ஒரு எக்ஸிமான்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை வீட்டிலிருந்து ஒரு 2 மாதம் பொறுமையோட ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க தோல் உங்க கண் கூட மாறுவதை நீங்க நாளுக்கு நாள் பார்க்க முடியும். ஏன்னா நிறைய தோல் பிரச்சனைகளை என்ன செய்வதுன்னு தெரியாம மருந்துகளை எடுத்து எடுத்து அதனால அதிகமான தோல் நோய்கள் தான் இன்னைக்கு அதிகம். பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த போட்டோல காமிக்கிற மாதிரி எப்படி ஸ்கேலிங்ஸா இருக்கு பாருங்க. ஒரு பாம்பு தோல் விரிச்சு அந்த சட்டை போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி காலுடைய தொடைப்பகுதியிலிருந்து கீழே பாதம் வரைக்கும் இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு பாம்பு தோல் மாதிரியே செதில் செதிலா இருக்கும். சோ அப்ப இது அதிகமாக கால்கள்ல ஒரு விதமான இறுக்கம், தாங்க முடியாத அரிப்பு வந்து அந்த மாதிரி ஒரு படை மாதிரி இருக்கும். ஸோ அப்ப இந்த பர்டிகுலரான ஸ்கின் ப்ராப்ளம்க்கு இது வந்து ஒரு சில தோஷங்கள்னால ஏற்படுது. ஸோ இதை நம்ம எப்படி கம்ப்ளீட்டா ஹேண்டில் பண்ணணும், வீட்டில் இருந்த மாதிரி எப்படி கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பேஷண்டோட போட்டோ. ஒரு 10 நாள்ல அந்த தோல் எப்படி உரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. கூடிய விரைவில் அவங்க 3 மாசம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கம்ப்ளீட்டா போட்டோஸ் அப்டேட் பண்றோம். சரி, ஓகே. இப்ப இவங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான டயட் நம்ம கொடுக்கணும், என்ன கொடுத்தா இந்த தோல் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா மாறும், உறிஞ்சு கீழே விழுந்துட்டு புது தோல் ஃபார்ம் ஆகும். அதுதான் இதற்கான ஒரு கம்ப்ளீட் ரெமெடி. ஸோ இதில் இருக்கக்கூடிய இச்சிங் எல்லாம் எப்படி நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற முழு விவரம் பற்றி நம்ம பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த மாதிரியான தோல் நோய்கள் இருந்தாலே நம்ம இந்த கறி, மீன், கருவாடு, கவிச்ச சுத்தமா நிறுத்திடணும். நம்ம நிறைய பேர் பார்க்கிறோம், இன்னும் தோல் நோய் இருக்கும் போதும் அசைவ உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்றாங்க. சித்த மருந்து கேட்டா சாப்பிட்றீங்களான்னா சித்த மருந்து எடுக்கிறேன்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சித்த மருத்துவத்துக்கும் இந்த அசைவ உணவுக்கும் ஆகவே ஆகாது. அப்ப நீங்க ஒரு சித்த மருத்துவம் எடுக்கிறீங்கன்னா முதல்ல அசைவ உணவு நிறுத்தாம நீங்க என்ன மருந்துகள் சாப்பிட்டும் என்ன வெளிப்பூச்சி தடவியும் அதுல எந்த விதமான பயன் இல்லை அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளை முதல்ல பார்த்துடலாம். நெல்லிக்காய் இலகம். நெல்லிக்காய் இலகம் எதுக்குன்னா இதுலயே எல்லா விதமான இம்யூன் சிஸ்டம், ஜீரணத்தை அதிகப்படுத்தக்கூடிய எல்லா விதமான ஒரு சக்திகள் எல்லாமே இந்த நெல்லிக்காய் இலகம் இருக்கு. முதல்ல ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலே எது சாப்பிட்டாலும் அலர்ஜி ஆகும். ஸோ அந்த அலர்ஜியை கட்டுப்படுத்தணும்னா ஜீரண ஆற்றல், செரிமான ஆற்றல் அதிகமாகணும். அப்ப அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி தினமும் நெல்லிக்காய் இலகம் ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிடணும். அடுத்து ரத்தத்தை உடனே சுத்தப்படுத்தணும். அப்பதான் அங்க இருக்கக்கூடிய அந்த தோல் நோய்கள் கட்டுக்குள்ள வரும். ஸோ இதுதான் ஒரு நேச்சுரலான ரெமெடி. ஸ்கின் ப்ராப்ளம்ஸை நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஹெர்பல் ரெமெடிஸ்னா ரத்தத்தை டீடாக்ஸ் பண்றதுதான் முதன்மையான ஆப்ஷன். அதற்கு துறிஞ்சி மணப்பாகு, இது ஒரு 2 மூடி அளவு தண்ணீர்ல கலந்து காலையில வெறும் வயிற்றுல தொடர்ந்து ஒரு 2 மாசம் நம்ம வந்து இதுல எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது. ஸோ ரத்தத்தை ரொம்ப துரிதமாக்கும். பிளட்டை பியூரிஃபை பண்ணாலே நமக்கு சொரியாசிஸ், எக்ஸிமா, படை, எந்த விதமான ஊரல் நோய், கருமேகப்படை எது இருந்தாலும் சரி கண்டிப்பா அதுல ரெக்கவரி வரும். எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் ப்ராப்ளம்க்குமான ஒரு சொல்யூஷன் தான் இப்ப நம்ம சொல்றோம். பர்டிகுலரா இந்த ட்ரை ஸ்கின்கான ஒரு பிரச்சனைய இந்த மருந்துகள் அற்புதமாக குணப்படுத்தும். சரி, இப்ப இந்த 2 மருந்துகளோட உள்ளுக்கு தினமும் இரவு சாப்பிடக்கூடிய பொடி பத்தி பார்க்கலாம்.
குப்பமேனி பொடி தோல் நோய்க்கான அருமருந்து, ஆவாரம்பூ பொடி, அருகம்புல் பொடி, வில்வ இலை பொடி 4யும் நம்ம வந்து சம அளவுல கலந்துக்கோங்க. இல்லைன்னா குப்பமேனி பொடி மட்டும் ஒரு அதிகமா இருக்கிற மாரி ஒரு 50 கிராம் இருக்கிற மாரி, மத்த பொடிகள்லாம் 25 கிராம் இருக்க மாரி கலந்துக்கோங்க. கலந்து தினமும் இரவு 1 டேபிள் ஸ்பூன் சுடுதண்ணீல இல்ல ஜீரக தண்ணீல தொடர்ந்து 2 மாசம் சாப்பிடணும். அதிகமான நோயுடைய தாக்கம் இப்ப நம்ம போட்டோஸ்ல காமிக்கிற மாரி நோயுடைய வீரியம் அதிகமா இருந்தா 2 வேளை வரைக்கும் இந்த பொடிய சுடுதண்ணீர்ல கலந்து சாப்பிடலாம். சாப்பிடும்போது உப்பு, புளி, காரம் கம்மியா எடுத்துக்கணும். பச்சை மிளகா பயன்படுத்தக்கூடாது. பூண்டு, இஞ்சி அளவோட பயன்படுத்தணும். ஏன்னா சூட்டை அதிகரித்து விடும். வெங்காயம், சின்ன வெங்காயம் அதிகமா பயன்படுத்தணும். சாலட்ஸ் மாரி நிறையா குக்கும்பர் அதாவது வெள்ளரிக்காய், இந்த மாதிரி சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கலந்து சாலட் மாதிரி சாப்பிடணும். தக்காளி இந்த தோல் நோய்க்கு சாப்பிடலாமா அப்படின்னா, இப்ப நம்ம கொடுக்குற இந்த மருந்து பத்தியம்லாம் சாப்பிடும் போது தக்காளினால எந்த விதமான அரிப்புமே வராது. தாராளமா தக்காளி சாப்பிடலாம். புளியை தான் வந்து நம்ம கண்டிப்பா குறைக்கணும். கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது. உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, மாவு கிழங்கு ஐட்டம்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இதற்கான பத்தியம். இன்னும் நம்ம உணவுல நம்மளுடைய அந்த நோயோடைய தாக்கம் குறைவதற்கு, அதுல இருக்க தோல் வறட்சி குறைவதற்கு நம்ம எடுக்க வேண்டிய கூழ் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கூழ். கருப்பு கவுனி அரிசி வாங்கிக்கோங்க. நல்லா சுத்தப்படுத்தி மாவை அரைச்சுக்கோங்க. நல்லா அடுப்புல தண்ணி கொதிச்சோன்னே மாவை வந்து நல்லா கலக்கி அதுல ஊத்தி வேக விடுங்க. வெந்தப்புறம் ஆற விடுங்க. இதுல இருந்து இரவு தண்ணீர் ஊத்தி வச்சு காலையில கரைச்சி கூழ் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 500ல இருந்து 1 லிட்டராவது 500 ml இருந்து 1 லிட்டராவது குடிக்கணும். ஒரு சொம்பு கூழாவது விட்டு விட்டு ஒன்னா குடிக்கணும்னு அவசியம் இல்லை. குடித்து வரும்போது, அதுவும் இந்த கோடை காலத்துல தொடர்ந்து குடித்து வரும்போது எந்த விதமான தோல் நோயா இருந்தாலும் கட்டுக்குள்ள வரும். நம்ம காட்டுறோம் பாருங்க, இந்த பாம்பு படை மாதிரி இருக்கும். இது அப்படியே உறிஞ்சு விழுந்துரும். அது எந்த விதமான படை, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தடிமனான படை தோல்ல இருக்கும். தோலே தெரியாது, அந்த படை தான் இருக்கும். ஒரு 15 வருஷமா வச்சிருப்பாங்க, 20 வருஷமா வச்சிருப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான எல்லா விதமான படைகளுக்கும் இது வந்து இந்த நம்ம சொன்ன பத்தியம், நம்ம சொன்ன இந்த மருந்துகள் ஒரு அற்புதமான தீர்வுகள். ஒரு நோட்டு போட்டு ஒரு பேப்பர்ல இதெல்லாம் குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க. நம்ம சொன்னதெல்லாம் என்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, மருந்துகள் என்ன, எப்படி எந்த நேரத்துல பயன்படுத்தணும்னு எழுதி வைத்துக்கொண்டு வீட்டிலிருந்து பயன்படுத்தி பலன் பெறுங்க. கண்டிப்பா எந்த விதமான தோல் நோயா இருந்தாலும் சரி கட்டுக்குள்ள வரும். இப்ப நம்ம வெளிப்பூச்சி இந்த மாதிரி படையில அரிப்பு தாங்க முடியாம இருக்கும். நிறைய பேர் சொரிஞ்சே இல்ல ரத்தம் வந்துடும். ஸோ அவங்க அந்த அரிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய வெளிப்பூச்சி தைலம் பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வெளிப்பூச்சி பயன்படுத்துறதா உங்களுக்கு யூஸ் இருக்கு. அமிர்த வெண்ணெய், இதை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் தடவிட்டு தினமும் குளியல் எடுங்க. அருகன் தைலம், அரிப்பு வரும்போதெல்லாம் நல்ல ஒரு அறுபடை வீட்டுல விபூதி வாங்கி வச்சுக்கோங்க. பன்னீர் இலை விபூதி அந்த மாதிரி அதை ஒரு சிட்டிகை அருகன் தைலத்துல கலந்து வச்சுட்டு ஓம் சரவண பவன் சொன்னாலும் சரி, 18 சித்தர்கள்ல யாரோட பேரை ஜபிச்சுட்டு இந்த தைலத்தை தடவி பாருங்க. அரிப்பு தாங்க முடியாத எரிச்சல் உடனடியா கட்டுக்குள்ள வரும். அடுத்து படை சங்கரன், இதுவும் வெளிப்பூச்சு தான். இதுவும் நாட்டு மருந்து கடையில இம்காப்ஸ் கம்பெனி இருந்தா வாங்கிக்கோங்க. இந்த தைலத்தை வாரம் ஒரு முறை நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு குளிங்க. குளிக்கிறதுக்கு கத்தாழை சோப்பு, வேப்பிலை நீம் சோப், இந்த மாதிரி ரொம்ப மைல்டான கிளிசரின் சோப் பயன்படுத்துங்க. ரொம்ப கெமிக்கல்ஸ் இருக்க மாதிரி சோப் வேண்டாம். இவங்க கடல மாவு, பச்சை பயிரெல்லாம் பயன்படுத்த முடியாது. ஏன்னா உடம்புல நிறைய படைகள் இருக்கும். ஸோ அதனால அது கொஞ்சம் தங்கினா கூட அந்த படைகள்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ அதனால சீயக்காய் பயன்படுத்தலாம். அது கூட கொஞ்சம் எரிச்சல் இருந்தா சீயக்காயோட கொஞ்சம் நம்ம பொடிகள் ஏதாவது ரொம்ப மைய அரைச்ச பொடிகள் தான் பயன்படுத்தணும். செம்பருத்தி இலை பொடி, செம்பருத்தி இலையை கூட நீங்க மிக்சியில போட்டு வேப்பிலையோட அரைச்சி அதை உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும், ஜென்டிலா இருக்கணும். ரொம்ப காரம் உள்ள சோப்போ
காரமுள்ள இலைகளோ, மூலிகைகளோ பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வெளிய குளியலுக்கு இத பயன்படுத்துங்க. வெயில்ல ஒரு 10 நிமிஷம் அந்த உடம்பு வந்து வெயில்ல படட்டும். மேல ஒரு காட்டன் துணி போட்டுட்டு வெயில்ல காட்டுங்க. டைரக்ட்டா வெயில்ல காட்ட வேண்டாம். ஸோ இத நம்ம சொன்னதெல்லாம் நீங்க பயன்படுத்திட்டே வாங்க பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்கா இப்ப நம்ம அந்த பாம்பு படை மாரி இருக்கிறது ஒரு 10 நாள்ல ஃபோன் பண்ணி சொல்றாங்க. உதிர ஆரம்பிச்சிருச்சுன்னு. நம்ம ஒண்ணும் பெரிய ஆயிரக்கணக்கான மருந்துகள் எதுவும் நாம அவங்களுக்கு குடுக்கல. ஸோ நம்ம இந்த மாதிரி எளிமையான குறிப்புகள் குடுத்தோம். ஒருவர் ஒரு நோயிலிருந்து வெளிவருவது என்பது ஒரு மிகப்பெரிய துன்பத்திலிருந்து வெளிவருது. வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து வெளிவருவது. அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நம்முடைய நோய்கள சீக்கிரமா குணப்படுத்தும். அதனால உலகத்திலேயே முதன்மையான நல்ல காரியம் அடிக்கடி இறைவனை நினைப்பது. அப்ப மனம் சுத்தமாகும், எண்ணங்கள் சுத்தமாக நம்முடைய நோய்கள், நம்முடைய கர்மா கண்டிப்பா குறையும். அடுத்து யாரிடத்திலும் அன்பு காட்ட பழகணும், யாரிடத்திலும் வெறுப்போ குறையோ காணுவது நம்முடைய ஜீவனுக்கு நல்லதல்ல. அது நமக்கு நிறைய துன்பங்களை ஏற்படுத்திடும். அதனால மனமது செம்மையானால் வாழ்க்கை செம்மையாகும். மனதுல அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்வது மட்டுமில்ல, மனதளவுல கவலைப்படுவதும் துக்கப்படுவதுமே நம்ம உடம்புக்கு கெடுதல். நிறைய பேரு நோயை பார்த்து பார்த்து கவலைப்பட்டே அதிகப்படுத்திப்பாங்க. அதனால நோய்களை பார்த்து கவலை கொள்வதை விட்டு நம்ம அதை சரிப்படுத்துவதில் நம்ம ஈடுபடணும். கண்டிப்பா முயற்சி எடுத்தால் இறைவன் இன்னருள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேர்ல நம்ம ஆன்லைன் டயட் கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்றோம். நம்ம மருந்துகளை விற்கும் வேலை மட்டும் பார்க்காம உங்க நோய்க்கு தகுந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு எப்படி மருந்தா மாற்றிக்கொள்ள முடியும், வீட்டில் இருந்த மாதிரி நம்ம பிரச்சனைகளை நாமே எப்படி சரியான ஒரு உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் சரியான ஒரு வாழ்க்கை முறை மாற்றம் மூலமாகவும் சீரமைத்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு முற்றிலுமான கைட்லைன்ஸ் பற்றி தான் நம்ம சேனல்ல எல்லா வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் அது பயனுள்ள தகவலாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் நோய் பற்றிய முற்றிலுமான ஒரு கைட்லைன்ஸ் கிடைக்க உங்கள் பற்றிய விவரங்களை நம்ம வாட்ஸ்அப் நம்பரான 9677400956 இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு முற்றிலுமான கைட்லைன்ஸ் நம்ம கிளினிக் மூலமாக கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.